ஆக்சுவலி தாத்தாக்கு ஆனா அவன் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் பயங்கரம் இருக்கு. அவர் போடுற சூட்லாம் வந்து மலேசியாவில் ஒருத்தர் சொன்னார். ஒரு ரசிகர் வயசானவர், அவர் சொன்னார், உங்கள் தாத்தா போடுற சூட்லாம் ரொமானியர்கள் போடுற ஸ்டைலாக. அவருக்கு தெரியாதுப்பா, ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டு தைச்சிருக்காங்க, ரோமன்ஸ் சூட் ஆகுது. அதான் அது டிஃப்ரெண்டாக தெரியும். எல்லாரும் சூட் போடுவாங்க, ஒரு லாங் கோட்டில் போட்டு பைப் வச்சுருவாரு, அது வேறு மாதிரி இருக்கும். கூலிங் கிளாஸ் போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதில் ஸ்மோக் பண்ணுவாரா? பயங்கர ஸ்மோக். ஒரு நாளைக்கு 80 சிகரெட்ஸ் ஒரு டின்ல பிளேயர்ஸில் 1.5 டின்னு குடிப்பாரு. கிட்டத்தட்ட 120 சிகரெட் டின்ல வரும் அந்த டைம்ல. ஓகே, அப்படிதான் கை வச்சிருப்பாரு. சிகரெட்டை விட்டாரு, அந்த கை அப்படி நிற்க போஸ் கொடுத்தா அப்படி இருக்கும் கையில். அப்படி அடிக்ஷன் ஆகிட்டாரு. சுட்டு ஜெயிலுக்கு போகவும் விட்டார் சிகரெட்டை. கடைசி காலத்துல 6 இயர்ஸ் சுட்டு போறாரு ஜெயில. அப்போ விடுறாரு சிகரெட். அதுக்கு 10 சிகரெட்டே பிடிக்கல அவரு. பிடிக்கல. நாடகத்து சும்மா சீன் கொடுப்பா தூக்கி போட்டுறாரு. பயங்கர வில் போவார். ஸோ அதே நேரத்தில் ஐயாக்கு அந்த குடிப்பழக்கம் அந்த இதெல்லாம் கூட ரொம்ப ஜென்டலா ஒரு ஹேண்டில் பண்ணுவார். லிமிட் வெள்ளக்காரமா இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு கடவுளை பத்தி ஒரு டைலாக் வைக்கணும், இல்ல மதத்துக்கு ஆப்போசிட்டா வைக்கணும்னாலும் அவ்வளவு பிரச்சனைகள் வரும். அந்த டைம்ல அவர் இவ்வளோ ஓப்பனா அடிச்சிருக்காரு. அவருக்கு இப்ப பேசுறது பிரச்சனை இல்ல, அந்த காலத்துலலாம் பேசுனா வெட்டி சாவடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட காலத்திலே பேசியிருக்காரு பகுத்தறிவு. இன்னைக்கு பேசுறதுல ஒண்ணுமே இல்ல கண்ணு. ஒரு கேஸை போடுவான், பெயில் வேணும், வெளியே வந்துடலாம், இல்ல ஃபைன் கட்டில உள்ள ஒரு 2 நாள் தான் வந்துடலாம். அப்பெல்லாம் அவ்வளவு பேர் மேடையிலே பேசும்போது எப்படி இருக்கும்? நேரம் ஏறி வெட்டிட்டு வேணும். உண்மையான முரடனுங்க ரவுடியெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. இங்கேருந்து தூக்கி ஆசிட் அடிக்கிறாங்க, பாம்பு அடிக்கிறாங்க. இன்னைக்கு ரவுடி அதுதான் உண்மையான ரவுடி. வெல்கம் பீச்சரோட ஒரு ஃப்ரேம்ல எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரேமோட ஹீரோ யாரானா மாறாது. சீன் ஓட 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 ஃபினிஷிங் இவர் தான் பஞ்ச் அடிப்பார். அடிச்சு சீனே காலி பண்ணுறார் மொத்தமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாகப்பிரிவில் சிவாஜியாக்கு ஒரு கை விளங்காம இப்படிதான் இருப்பார். வீடை போய் பாகப்பி இவர் தான் பிரிப்பார். வீடை பிரிச்சானே இவர் போய் முருகர் போட்டோ எடுப்பார். கஷ்டப்பட்டு சிவாஜியா ஆக்சுவலா வந்து கண்கணங்கிற காட்சி. இவர் என்ன நேரம் வந்து என்னடா நொண்டி போயல சாமி பாடத்தை எடுத்து போற, எப்படி கை எடுத்து கூப்பிடப்படி கை நொண்டியாச்ச சலாம் அடிப்பியா? எப்பேற்பட்ட சீனு ஒரு சீனோட இதே மாத்திடுவார். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்ட். அதான் என்ன செய்வாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம், இந்த மாதிரி ரொம்ப சோகமான காட்சி, சிம்பத்தி சீன்ஸ் எல்லாம் ஃப்ரேம்ல தாத்தா வைக்கவே மாட்டான். தாத்தா வெளியே எடுத்து. இன்ஃபேக்ட் பாவ மன்னிப்பு படம் வந்து அவ்வளோ ஒரு பேத்தஸான கதை. அது ஒரு கட்டத்தில் அவரோட வாழ்க்கை இதுவாக முகத்துல. ஆனா அந்த படத்துல இவர் பயங்கரமா வில்லத்தனத்தோட உச்சன்னு சொல்லலாம்ல. பாவ மன்னிப்பு எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி அவரு இதுக்குள்ள அடக்க முடியாது. அவர் பாத்திரம் தண்ணி பாத்திரம் இந்த பாத்திரம் ஊத்துனாலும் அடாப்ட் ஆயிப்பார்ல. வில்லனா வில்லனு, காமெடினா காமெடியனு, கேரக்டரா கேரக்டர். இவர் ஒருத்தர் உள்ள வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ள, 7 நடிகை வீட்டுக்கு போயிட்டாங்க. 7 ஆக்டர்ஸ் பேக் டு ஹோம். ஏன்னா அப்பா கேரக்டர் பண்றாரு, வில்லன் பண்றாரு, காமெடி பண்றாரு, எல்லாம் பண்ணுவாரு. 7 நடிகர் போயிட்டாங்க வீட்டுக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு தாத்தா யாரு அப்பா யாருன்னே தெரியாது. எம்ஆர் படத்தை பார்த்துட்டு எம்ஆர் வாசன் ஒன்று, எங்க அப்பா படத்தை பார்த்து எம்ஆர் ஒரு குழப்பம் இருக்கும். ஆக்சுவலா அப்படி இல்லை. அப்பாவோட ஆக்டிங்கே வேற. சின்ன எக்ஸாம்பிள், சவுகார் ஜானகியமா ஒரு படம் எடுக்கிறாங்க, பாலச்சந்தர் சார் டைரக்ஷன். அதுல வந்து அந்த வில்லன் பண்ண வேண்டியது தாத்தா. தாத்தா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி. ஆனா தாத்தா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால அப்பா அதை நடிக்கிறாரு. நடிச்சு அவுட்புட் பார்த்து பாலச்சந்தர் சொல்றாரு பேட்டியில, யாரோ எனக்கு சொன்னாங்க, என்னை இயற்றிய நடிகர்கள் அப்படின்ற எங்க அப்பா லிஸ்ட் இந்த காவியத்தலைக்கு தான் சொல்றாரு. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒல்லியா பரப்பா தாத்தா பண்ணி தான் அவர் ஸ்டைல் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த சீரியஸ் ஆந்திராக்காரன் பீடி வச்சுக்கிட்டு வாயில குழந்தை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில், பொண்டாட்டியை பிளாக்மெயில், பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து பணம் என்னவார் இருந்து கொடூரமான கேரக்டர். அதுதான் நான் நினச்சேன். தாத்தா வந்து பெரிய மலை, இது மடுவு தான். ஆனால் அந்த கேரக்டர் நடிகைகள் பண்ணியிருந்தா கூட அப்படி வந்திருக்காரு. அந்த கேரக்டர் அவுட்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதுதான் பாலச்சந்திரன் சொன்னார், என்னை ஏற்றிய நடிகர்கள் சொல்லி லிஸ்ட்டை அப்பா